தமிழ் சமூகம் என்னும்போது அவர்கள் வாழக்கூடிய வாழிடம் அல்லது நிலம் என்பது மிக முக்கியம். தமிழருடைய நிலம், அந்த பரப்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றன என்பதை நமக்கு இலக்கியங்கள் வாயிலாக தான் நம்ம அதிகம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை என்ற ஒரு வரையறை மிக முக்கியமானதாக பேசப்படுகிறது. காலையிலிருந்து கூட நிறைய பேர் ஈராயிரம் ஆண்டு என்று சொல்கிறார்கள். பெரிய வேதனையான ஒரு செய்தி அது. பல கோடி ரூபாய் பல அறிஞர்கள் இறங்கி இப்போதைக்கு நிறைய அகழாய்வுகள் செய்து நமக்கு ஏராளமான ஆய்வு முடிவுகள் வந்துவிட்டன. வெளிநாட்டு ஆய்வகங்களுக்கு அனுப்பி இரும்பின் காலமெல்லாம் கண்டுபிடித்த பிறகும் நாம் தமிழ் ஆசிரியர்கள் அல்லது வகுப்பிலே சொல்லிக் கொடுத்த அந்த இது நம்ம நினைவிலிருந்து நீங்காமல் 2000 ஆண்டு என்று சொல்கிறார்கள். எனக்கு தெரிந்து இங்கு இருக்கக்கூடிய மாணவர்களும் ஆய்வாளர்களும் வயதானவர்களை விட்டுவிடுங்கள், அவர்களுக்கு பழக்கமே இப்படி தான் சொல்லுவாங்க. குறிப்பாக மாணவர்களும் ஆய்வாளர்களும் இந்த கணம் முதல் அந்த 2000 ஆண்டு என்ற சொற்றொடரில் நீங்கள் உங்கள் கவனத்திலிருந்து நினைவிலிருந்து நீக்கிவிட வேண்டும். அது மிகவும் தவறான ஒரு சொற்றொடர். நமக்கு ஏராளமான ஆய்வுகள் செய்தாகிவிட்டது. கீழடியிலிருந்து அதற்கு முன்பாக செய்த ஆய்வுகள் எல்லாம் வேறு ஒரு காலகட்டத்தை காட்டுகிறது. அப்படி இருக்கும்போது 2000 ஆண்டு தொன்மை என்று சொல்வதே ஒரு தவறானது. அதை தமிழர்களே சொல்வது மிகவும் தவறானது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் சொன்னால் நாம் சரி, இவருக்கு இன்னும் அதிகம் செய்தி தெரியவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். நாம் நிச்சயமாக சொல்லக்கூடாது. ஆகவே இந்த செய்தி இப்போ இந்த டிரான்ஸ்டிசிப்ளினரி ரிசர்ச்சில் என்ன புதிய முடிவுகள் வந்திருக்கின்றன சுருக்கமாக சொல்லும்போது, இந்த வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை என்று இருக்கக்கூடிய இந்த ஒரு பதத்தை நீங்கள் கவனத்துடன் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நிறைய ஆய்வுகள் இப்பொழுது வந்துவிட்டன. இதே சங்க இலக்கியத்தில் வேறு ஆய்வு குறிப்புகள் நம்மிடம் இருக்கின்றன. மயிலைசேனி வேங்கடசாமி அவர்கள் துளுநாட்டு வரலாறு என்ற ஒரு ஆய்வினை செய்திருக்கிறார். அவர் ஒரு மிகச்சிறந்த பண்பாட்டு ஆய்வறிஞர். நம்ம மயிலைசேனி போல பல்துறை அறிஞரை நீங்கள் பார்க்கவே முடியாது. நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஆய்வு தொகுதிகள் அனைத்தையும் வரிசையாக வாங்கி 12 தொகுதிகள் போட்டிருக்காங்க. அதை வாங்கி நாம் வைத்து படிக்க வேண்டும். அவர் துளுநாட்டு வரலாறை அருமையாக சொல்கிறார். நம்முடைய சங்க இலக்கியம் கூட துளுநாட்டினை கொங்கானம் நாடு என்று சொல்கிறார். அதை ஆண்டவன் கொங்கானம் கிழான், நன்னன் என்ற ஒரு குறிப்பும் வருகிறது. ஆக இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கொங்கன் ரீஜன் ஆதியில் எப்படி நமக்கு சேர நாடு, இன்றைக்கு கேரளம் என்று சொன்னாலும் கூட அது பண்டைய சேர நாடு தான். அந்த சேர நாட்டை போலவே கொங்கன் ரீஜன் என்று சொல்லக்கூடிய கொங்கானம் அந்த பிரதேசத்தை ஆண்டவர்கள் கொங்கானம் கிழான் என்றும் சங்க இலக்கியத்தில் வருகிறது. நன்னன் என்று சொல்லக்கூடிய மன்னர்களும் வருகிறார்கள். ஆக இதே தமிழ் மன்னர்கள் தான் இன்றைக்கு உடுப்பி வரை பறந்து இருக்கக்கூடிய அந்த கோவா வரை பறந்து இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தை தமிழ் மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் வந்தால் கர்நாடகத்தினுடைய இன்னொரு பகுதி கூர்க் என்று சொல்கிறோம் அல்லவா, குடகு நாடு. அந்த குடகு நாட்டையும் இந்த கொங்கானம் கிழானம் போலவே தமிழ் மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டை புன்னாடு என்று சங்க இலக்கியம் சொல்கிறது. ஆக சங்க இலக்கியத்தில் தான் நாம் இதுவரை திருவேங்கடம் முதல் தென்குமரி வரை என்று நாம் படித்திருக்கிறோம். அது ஒரு வசதியாக எப்படி 2000 ஆண்டு என்று சொல்லி தவறாக சொல்லி பழகிவிட்டோமோ அதுபோல இன்றைய மாணவர்களும் ஆய்வாளர்களும் வடவேங்கடம் முதல் தென்குமரி என்ற ஒரு அந்த ஃப்ரேஸ், அந்த ஒரு மரபு தொடரை ஒரு பழக்க தோஷமாக தவறாகவே சொல்லி வருகிறார்கள். அதே சங்க இலக்கியத்தில் தான் கொங்கானம் என்று சொல்லக்கூடிய கொங்கன் ரீஜனை தமிழ் மன்னர்கள் ஆண்டார்கள் என்பதை பார்க்க வேண்டும். பிறகு இப்படி கூர்கு பிரதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியை, குடநாட்டை, புன்னாட்டை நம்முடைய மகிஷை ஊரன் என்று சொல்லக்கூடிய தமிழ் மன்னர்கள் ஆண்டார்கள். எருமை ஊரன் என்பதுதான் தமிழ் பெயர். பிற்பாடுதான் அது எருமை மகிழ்ச்சியாகி இப்போ மைசூர் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். ஆக நமக்கு சங்க இலக்கியமே இன்னும் வேறுபட்ட சித்திரங்களை சொல்கிறது. அதை ஏன் நம்முடைய தமிழ் ஆசிரியர்களும் தமிழ் ஆய்வாளர்களும் நமக்கு இன்றைக்கு நம் நினைவில் இருப்பது போல் கொண்டு வந்து நிறுத்தவில்லை. ஆக இந்த விளக்கங்களை வைத்து பார்த்தோமானால் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் ஒரு காலகட்டத்தில் இந்த வடவேங்கடத்துக்கு ஒன்று இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இது மட்டும் தமிழ் தேசம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. பிறகு ஈழம் என்ற ஒரு நாட்டை பார்த்தீர்கள் என்றால் அது 7000 ஆண்டுகளுக்கு முன்பு
தனித்தீவாக இல்லை. இந்திய துணைக்கண்டத்தினுடைய ஒரு நீட்சியாகத்தான் நம்முடைய இலங்கை இருந்தது. அப்படிப்பட்ட ஈழத்தில் சிங்கள மன்னர்கள் 10-11ஆம் ஆண்டு தான் சிங்கள மன்னர்களுடைய ஆட்சி உருவாகிறது. அதுவரை ஒட்டுமொத்த இலங்கையையும் தமிழ் மன்னர்கள் தான் ஆண்டார்கள். ஆக தமிழ்நாடு என்பது ஈழம் உள்ளிட்ட, இன்றைய தமிழகம் உள்ளிட்ட, சேர நாடு உள்ளிட்ட, கொங்காணம் நாடு உள்ளிட்ட, குடகு நாடு உள்ளிட்ட இவ்வளவு பெரிய பிரதேசம் தமிழ்நாடு என்று நாம் சொல்ல வேண்டும். இதோடு ஆய்வு முடிந்து விடவில்லை. சிந்துவெளி நாகரிகம் பற்றிய ஆய்வு நடந்து முடிந்து இன்று வரை 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 1924 தான் சர் ஜான் மார்ஷல் செப்டம்பர் 21ஆம் தேதி லண்டன் இல்லஸ்ட்ரேட்டட் நியூஸில் இந்த செய்தியை வெளியிடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிறது, அதனுடைய சிறப்புகள் என்னென்னதெல்லாம் எழுதினார். ஆக 24 முதல் இப்போ 2024 வரை 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த நாகரிகத்தை வெளிநாட்டு அறிஞர்களும் ஏராளமான பேர் ஆய்வு செய்திருக்கிறார்கள், வட இந்திய ஆய்வாளர்களும் ஆய்வு செய்திருக்கிறார்கள், தென்னிந்தியாவைச் சேர்ந்த தொல்லியல் அறிஞர்களும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய ஐராவதம் அவர்கள் அந்த சிந்துவெளி முத்திரைகளை எப்படி படிக்கலாம் என்று கண்டுபிடித்து அது ஒரு திராவிட மொழியாக இருக்கக்கூடும் என்ற ஒரு ஐயத்தை தான் முன்வைக்கிறார், ஒரு ஊகத்தை சொல்லியிருக்கிறார். அஸ்கோ பர்போலாவும் அதற்கான ஒரு வலு சேர்க்கிறார். இப்படி நிறைய வெளிநாட்டு ஆய்வாளர்களும் இந்திய ஆய்வாளர்களும் இந்திய நாகரிகத்தை, அந்த சிந்துவெளி நாகரிகத்தை ஆராய்ச்சி செய்த பிறகு நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் 30 ஆண்டுகளாக இந்த ஆய்வை செய்து மிக அண்மையில்தான் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அந்த ஆய்வு முடிவுகளை வெளிக்கொண்டு வந்தார். அவர்தான் மிக முக்கியமான ஒரு முடிவை சொல்கிறார். என்ன முடிவை சொல்கிறார் என்றால், ரொம்ப ரொம்ப அற்புதமான முடிவு அது. இதுவரை உலகத்தில் எந்த அறிஞரும் சொல்லாத ஒரு ஆய்வு முடிவு அது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், சிந்துவெளியில் கீழடி இருக்கிறது, சிந்துவெளியில் சங்க இலக்கியம் இருக்கிறது. அப்போ சிந்துவெளி என்பது ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள ஒரு பெரிய தேசம்தான் சிந்துவெளி தேசம். அந்த சிந்துவெளியில் இன்றைக்கு நாம் கீழடியில் கண்டுபிடித்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் அங்கு இருக்கின்றன. பிறகு சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் சிந்துவெளியில் இருக்கின்றன. அப்படியானால் அடுத்தது என்ன சொல்கிறார் என்றால், கீழடிக்கு வருகிறார். கீழடியில் அந்த சிந்துவெளியும் இருக்கிறது, சங்க இலக்கியமும் இருக்கிறது என்று சொல்கிறார். பிறகு இறுதியாக சொல்கிறார், சங்க இலக்கியத்திற்குள் சிந்துவெளியும் இருக்கிறது, கீழடியும் இருக்கிறது. இந்த மாபெரும் உண்மையை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம், சங்க இலக்கியத்தை படிக்காத எவரும் என்னை பொறுத்தவரை இந்திய நாகரிகத்தையோ உலக நாகரிகத்தையோ மனிதகுல வரலாற்றையோ மிக தீவிரமாக படிக்க முடியாது என்பது ஆணித்தரமானது. அதற்கான ஆய்வுகளை நானும் செய்து வருகிறேன். மிக பிரம்மாண்டமான ஆய்வு முடிவுகள் எல்லாம் நாம் சங்க இலக்கியத்திலிருந்து பெற முடியும். அதைத்தான் நம்முடைய சுபாஷினி அவர்கள் அந்த ஆய்வினுடைய பெருமையை உணர்ந்து கடந்த ஆண்டு அவரிடம் ஒரு அருமையான நேர்காணலை எடுத்து ஒரு நூலாக கொடுத்தார். மிக அற்புதமான நூல். ஒரு நெட்ஷெல்ல, ஒரு உடனடியாக பண்பாட்டின் பயணத்தை படிக்கிறதுக்கு சில மாதங்கள் ஆகும். ஆனால் இவங்களோட தொகுத்திருக்க அந்த ஒரு சாராம்சமான நூல், அற்புதமான அந்த முடிவுகளெல்லாம் சாராம்சமாக சொல்லியிருக்கிறார். அதில் என்ன சொல்கிறார், அந்த நூலுடைய தலைப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சது. சிந்துவெளி எனக்கூடிய அந்த ஒரு அந்த 7 கடல் 7 மலையெல்லாம் போய் உள்ளே போய் பார்க்குறோமல்ல, அதை திறந்து பார்க்கக்கூடிய ஒரு கதவு போல, ஒரு சாவி போல சங்க இலக்கியம் திகழ்கிறது. சங்க இலக்கியத்திற்குள் போய்விட்டால் உலக நாகரிகங்களில் மிக முக்கியமான அந்த 5 நாகரிகங்களில் சிந்துவெளி நாகரிகம் எப்படிப்பட்ட நாகரிகம், அதை தெரிந்து கொள்வதற்கு சங்க இலக்கியம் ஒன்றே போதும் என்று சொல்கிறார். அந்த முடிவினை எல்லாம் அழகான கேள்விகள் கேட்டு அவரிடம் பதிலாக வாங்கி நூலாக தொகுத்தார். இப்பொழுது அந்த முடிவுகள் உலகம் தழுவி நான் தமிழ் ரீடர்ஸுக்கும் போக வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்திலும் கொண்டு வந்திருக்கிறார். இதை எந்த ஒரு அமைப்பும், எந்த பல்கலைக்கழகமும், எந்த நிறுவனமும் செய்யவில்லை. தமிழ் மரபு அறக்கட்டளை தான். அவருடைய வாழ்நாள் மட்டும் இதற்காக செலவிடவில்லை. அவர் நிறைய சம்பாதிக்கிற பெரும் அந்த பொருளை இந்த அமைப்பிற்காகவும் இப்படியான பணிகளை செய்வதற்காகவும் செய்கிறார். அதிலே எனக்கு ஒரு பெரிய வியப்பு. எல்லோரும் சம்பாதிச்சோமா, கார் வாங்கணுமா, நிறைய ஷேர் வாங்கணுமா, ஃப்ளாட் வாங்கணுமா, இப்படி இதுதான் லௌகீக வாழ்க்கையில் தான் ஈடுபடுறாங்களே ஒழிய தன்னுடைய வருமானத்தினுடைய ஒரு பெரும் பகுதியை தமிழ் சமூகம் சார்ந்து அவருடைய அறிவுசார் சொத்தினை மேம்படுத்த வேண்டும், வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக
இவர்கள் செலவு செய்கிற பணம் என்பது உண்மையிலேயே அளப்பரியதாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஆங்கில மொழியாக்கம் என்பது மிக முக்கியமானது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தெரியாத பல அறிஞர்களும் இந்த நூலை பெற்று சிந்துவெளியில் என்ன முடிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கண்டுபிடித்து விடுவார். ஆக அதில் என்ன சொல்கிறார் என்றால், இப்போது நான் மூன்றையும் இணைத்து விட்டேன். சிந்துவெளியில் கீழடி இருக்கிறது, சங்க இலக்கியம் இருக்கிறது என்று சொன்னேன். கீழடியில் சிந்துவெளியும் இருக்கிறது, சங்க இலக்கியமும் இருக்கிறது சொன்னேன். சங்க இலக்கியத்திற்குள் தான் கீழடியும் இருக்கிறது, சிந்துவெளியும் இருக்கிறது என்று சொல். அதிலே 300 வகைப்பட்ட பெயர்களை எடுக்கிறார். எப்படி அதை நிறைவேறுகிறார் என்றால், இடப்பெயர் ஆய்வு என்ற ஒரு ஆய்வு முறையை முதலாக பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் கையில் எடுக்கிறார். டோப்போனிமி என்று சொல்வார்கள். இடப்பெயர்கள் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய புலவர் பெயர்கள், மன்னர் பெயர்கள், மலைகள் பெயர்கள், ஆறுகள் பெயர்கள், இன்னும் பல பெயர்கள், 300க்கும் மேற்பட்ட பெயர்கள் இன்றைக்கு பாகிஸ்தானத்திலும் ஆப்கானிஸ்தானத்திலும் வட இந்தியாவிலும் இருக்கிறதை கண்டுபிடித்தார். இது சார்ந்து இன்னும் காலையில் சொன்னார் இல்லையா பாட்ரூட், இப்படியான 16 அணுகுமுறைகளை கொண்டு ஏராளமான புது முடிவுகளை கொண்டு வந்திருக்கிறார். இதை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது, நிராகரிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஆய்வு என்ன சொல்கிறது என்றால், இந்த பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் உள்ளிட்ட இந்த அகண்ட துணைக்கண்டம் தமிழர்களுடையது. இதுதான் அந்த ஆய்வு முடியும் வழி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஆக வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை என்பது தமிழ்நாடு கிடையாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கொங்கானம் நாடும் தமிழ்நாடு தான், குடகு நாடும் தமிழ்நாடு தான், ஈழமும் தமிழ்நாடு தான். இந்த புரிதலை தாண்டி இப்பொழுது டிரான்ஸ்டிசிப்ளினரி ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய இந்த ஆய்வின் மூலம் என்ன தெரிகிறது என்றால், இந்த ஒட்டுமொத்த அகண்ட துணைக்கண்டம், அகண்ட தமிழகம் என்று நாங்கள் சொல்வோம். இந்த சேரநாடு, கொங்கானம் நாடு, குடநாடு எல்லாம் அகண்ட தமிழ்நாடை தாண்டி இப்பொழுது அகண்ட துணைக்கண்டம் தமிழர்களுடையதாக இருக்கிறது. இந்த ஆய்வு முடிவை பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறதுனால என்பதனாலேயே அதை நிராகரிக்கலாமா என்று முயற்சி செய்கிறார்கள். நிச்சயம் செய்யவே முடியாது. ஏனெனில் 2 மாபெரும் அறிஞர்கள் அவர்கள் இந்த ஆய்வு முடிவினை ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஒருவர் பகத்தா அன்சுமல்லி முக்கோபாத்தியாய், அந்த அம்மையாருக்கு வயசு இவங்கள தான். சுபாஷ் எங்கள் சுபாஷ் இருக்காங்களா? இங்கே இருக்காங்களா? இவங்க வயசு தான் அவங்களுக்கு. அவங்க மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர், பெங்காலி. அவங்க வேலை செய்கிறது பெங்களூர். கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் தான் அவங்க, இவங்கள மாதிரி. அவங்க செய்திருக்க ஆய்வு பாருங்கள். பாலகிருஷ்ணன் ஒரு பக்கம், அவர் ஒரு கண்ணுன்னா பகத்தா இன்னொரு கண் நமக்கு. அப்பேற்பட்ட ஆய்வு செய்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிந்து வெளியில் பேசப்பட்டது திராவிட மொழிதான் என்று திட்டவட்டமாக நிரூபிக்கிறார். அவருடைய நேச்சரில் அந்த கட்டுரையெல்லாம் நீங்கள் கூகுளில் பகத்தா அன்சுமல்லி முக்கோபாத்தியா என்று நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். அவங்க எழுதின 3 முக்கியமான கட்டுரைகள் வரும். லிவிங் ஹரப்பன்ஸ் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இன்றைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட பழங்குடிகள் எல்லாம் சிந்துவெளி மக்களுடைய தொடர்ச்சி தான். அது ஆந்திரா வரை வருவதை அவர் நிரூபித்திருக்கிறார். நம்முடைய மதுரையில் தான் தொல்லியல் துறை நடத்தின கருத்தரங்களே அந்த ஆய்வு முடிவுகள் எல்லாம் சொன்னார். நானும் அந்த கருத்தரங்களை கலந்து கொண்டு அவரிடம் நிறைய நேரம் பேசியிருக்கிறேன். அதுக்கு முன்பாக எழுதின அந்த கட்டுரை தான் சிந்துவெளியில் பேசப்பட்ட அந்த மொழி திராவிட மொழி தான் என்று சொல்கிறார். ஒரே ஒரு சான்று மட்டும் நேரம் இல்லாதனால் நான் சொல்கிறேன். பல் என்ற ஒரு சொல்லை அவர் எடுத்து காட்டுகிறார். எப்படி அவர் ஆய்வு செய்கிறார் என்றால், மெசபடோமியா நாகரிகத்தை முதலில் ஆய்வு செய்கிறார். நம்முடைய சிந்துவெளியே ஆராய்ச்சி செய்தால் நம்முடைய உண்மையை அருமை பெருமை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. ஆகவே அவர் மெசபடோமியா நாகரிகத்தினுடைய ஆய்வுக்கூறுகள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது பல் என்ற ஒரு சொல் அந்த நாகரிகத்திலே மிக பத்திரமாக அங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பல் என்ற சொல் சிந்துவெளியில் வாழ்ந்த பழைய தமிழ் வணிகர்கள் யானையை, இன்றைக்கு பெரிய பெரிய கப்பல் எல்லாம் வந்துவிட்டது, சங்க இலக்கியத்திலே ஒரு மிக 2-3 வகையான கடல் கலன்கள் இருக்கின்றன. அத்தகைய கலன்கள் வழியாக யானைகளை அவர்கள் மெசபடோமிய நாகரிகம், மெசபடோமியா மிரண்டு போவானா, ஈரான் ஈராக் என்று சொல்லக்கூடிய இன்றைய இந்த 2 நாடுகளும் தான் பழங்காலத்தில் மெசபடோமிய நாகரிகத்தின் பிரதேசங்கள். ஆக சிந்துவெளி வணிகர்கள் யானையை ஏற்றிக்கொண்டு அங்கே போய் யானையை வணிகம் செய்திருக்கிறார்கள். இன்றும் கூட கிராமப்புறத்தில் போய் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், சந்தைகளிலே மாடு வாங்கும்போது வாயை திறந்து எத்தனை பல் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பார்கள். நல்ல வயதுள்ள மாட்டை தான் அதிகம் விலை கொடுத்து வாங்குவார்கள், ஏனெனில் அது நீண்ட காலம் உழைக்கும். அதுபோல் அந்த வணிகர்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக யானையினுடைய பல்லை பார்த்து
வணிகம் செய்திருக்கிறார்கள். அந்த சொல் வணிகத்தின் மூலமாக அங்கு போய் பத்திரமாக சேர்ந்திருக்கிறது. இப்படியான பிள்ளையார் என்பது ஏதோ நம்முடைய பரமசிவம் என்பவர் மிகப்பெரிய அறிஞர், என்னுடைய குரு. உண்மையிலே அவர் என்ன சொல்கிறார் என்றால், வாதாபியிலிருந்து வந்த அந்த ஜைன சமண வணிகர்கள் மூலம்தான் கணபதி வழிபாடு தமிழ்நாட்டுக்கு வந்தது என்ற ஒரு முடிவை அவர் கண்டுபிடித்தார். நாமெல்லாம் ஏற்றுக்கொண்டோம், சரி இப்படி இருக்கலாமா அப்படின்ட்டு. ஆனால் பகத்தா அன்சுமலி முக்கப்போத்தே என்ன சொல்கிறார் என்றால், பிள்ளையார் என்ற ஒரு தெய்வம் மெசபடோமிய நாகரிகத்தை போய் சேர்ந்தது என்பதும் சிந்து வெளியிலிருந்து தான். இப்படியான ஆய்வு என்பது மிக முக்கியமான ஆய்வாக இருக்கிறது. அந்த அம்மையார் செய்வது நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் செய்த ஆய்வுக்கு அரண் சேர்ப்பதாக இருக்கிறது. இன்னும் ஒரு ஆய்வு மட்டும் சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன். இன்னும் ஒரு அறிஞர், மிக முக்கியமான அறிஞர், வட இந்தியாவைச் சேர்ந்தவர், மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்தவர். அவர் ராஜேஷ் கோச்சார் என்று கூட சொல்லலாம். ராஜேஷ் கோச்சார் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். அவர் அடிப்படையில் அஸ்ட்ரோபிசிக்ஸ் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு அறிவியலிலே மிகப்பெரிய ஒரு அறிஞராக நம்முடைய பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் டைரக்டராக இருந்தார். பிறகு மேற்கு வங்கத்தில் கல்கட்டாவிலும் அதை தாண்டிய ஒரு பெரிய நிறுவனத்தில் இயக்குநராக இருந்தார். பிறகு அவருடைய திறமையை பாராட்டி அமெரிக்காவிலும் ஒரு பெரிய நிறுவனத்தில் அவர் பதவி வகித்தவர். அவர் செய்திருக்கக்கூடிய அந்த ஆய்வு மிக முக்கியமான ஆய்வு. தி வேதிக் பீப்புள் என்று சொல்லக்கூடிய ஆய்வு மிக முக்கியமானது. ஒவ்வொரு தமிழனும், இப்போ புக்கே கிடைக்காது, நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் அந்த புக்கு கிடைக்காது, அவுட் ஆஃப் ஸ்டாக். அமேசானில் போய் ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னு தான் வரும். அந்த நூல் நாம் ஒவ்வொருவரும் தலைமேல் வைத்து ஆட வேண்டிய ஒரு புத்தகம். அதிலே அவர் இன்றைக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான அறிஞர்கள் சிந்துவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம் என்று கோடிக்கணக்கான ரூபாய்களை வாங்கி, போன மாதம் பணம் வாங்கினோம்னா இந்த மாதம் உடனே கட்டுரை எழுதலாம், இட் இஸ் எ சரஸ்வதி ரிவர் சிவிலைசேஷன். அப்படி ஒரு ஆய்வை செய்ய வேண்டுமென்றால் எனக்கு சில கோடி ரூபாய் கூட எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர் சொல்கிறார், அந்த வடநாட்டிலிருந்து அவர் சொல்கிறார், சிந்துவெளி நாகரிகம் என்பது சரஸ்வதி நாகரிகம் இல்லை என்று மறுத்து சொல்கிற ஒரு மிக முக்கியமான ஆய்வு. அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஈராக் வழியாக வந்தவர்கள், இந்த ஆரியர்கள், ஆப்கானிஸ்தானத்திலே ஒரு நதி, இன்றைக்கு இங்கே சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அதே பெயரில் ஆப்கானிஸ்தானத்திலே ஓடக்கூடிய சரஸ்வதி நதியின் கரைகளில் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அப்பொழுதுதான் ரிக்வேதத்தை 75% அங்கேயே பாடி முடித்து விட்டார்கள். அந்த ரிக்வேதத்தையும் மற்ற வேதங்களையும் மொழியியல் அடிப்படையிலையும் இன்னும் 6 வகையான அடிப்படையிலும் மிக நுட்பமாக ஆராய்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அதற்கு செலவழித்திருக்கிறார். அப்படி ஆராய்ந்து அந்த மொழிக்கூறுகளை எல்லாம் இனங்கண்டு பிறகு இந்தியாவில் வந்து அந்த வேதங்களை அவர்கள் மிச்ச பாடல்களை எழுதி முடித்திருக்கிறார்கள். இங்கு வந்து செய்த பாடல்களுக்கும் ஆப்கானிஸ்தானத்திலே அந்த சரஸ்வதி நதிக்கரையில் எழுதிய பாடல்களுக்கும் உள்ள அருமையான வர்ணனைகளை, மொழிக்கூறுகளை, சொற்களை, இன்னும் பல வகையான மொழியியல் கூறுகளை ஆராய்ந்து அவர் சொல்வது என்னவென்றால், இந்த ஆரியர்கள் மெசபடோமியாவிலிருந்து இந்தியா நோக்கி வந்த காலத்தில் ஆப்கானிஸ்தானத்தில் தான் சில 100 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அங்கு வாழ்ந்தபோது சரஸ்வதி ஆறினுடைய அந்த எல்லா நினைவுகளையும் அவர்கள் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டு பிறகு இந்தியா வந்தபோது அப்படியான ஒரு நதி இங்கேயும் ஓடியதால் இங்கு ஏற்கனவே 75% அவங்க எழுதிட்டாங்க இல்லையா, அந்த நினைவுகளோடு இதையும் சரஸ்வதி என்றே எழுதியிருக்கிறார்கள் என்ற ஒரு அற்புதமான முடிவை அவர் அந்த வேதிக் பீப்புள் என்று சொல்லக்கூடிய நூலிலே செய்து காட்டியிருக்கிறார். ஆக பாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழராக இருப்பதனால் ஒரு துரதிருஷ்டமே ஒழிய அவர் வேறு ஒரு நாட்டில் இருந்து இந்த ஆய்வை செய்திருப்பார் என்றால் உலகமே அவரை கொண்டாடி இருக்கும். இப்போதும் அந்த முடிவு இன்றைக்கு இல்லாவிட்டாலும் அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை 100 ஆண்டுகள் கழித்து மிக முக்கியமான ஆய்வாக, யாருமே செய்து காட்ட முடியாத ஆய்வாகத்தான் அது பெயர் பெறப்போகிறது. சங்க இலக்கியம் என்பது வெறும் இலக்கியமே கிடையாது. அது எல்லா வகையான ஆய்வுகளுக்கும், சமூகம், பண்பாடு, தத்துவம், கலை, உணவு, உடை, ஒரு பண்பாட்டினுடைய அத்தனை அம்சங்களையும் பரிணாம ரீதியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சங்க இலக்கியத்தை படிக்க வேண்டும். சங்க இலக்கியத்தின் வழி ஒட்டுமொத்த மனிதகுல வரலாற்றை மீட்டு உருவாக்க முடியும். அந்த ஆய்வை நான் இப்போது செய்து வருகிறேன். ஒரு 2-3 ஆண்டுகளாக ஆகும். அப்படி பார்க்கும்போது எப்படி இந்த புலவர்களும் பாணர்களும் இப்படிப்பட்ட பாட்டுகளை பாடினார்கள் என்பது வியப்பாக இருக்கிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும். ஆக இந்த வகையில் பார்க்கும்போது
வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை என்பது தமிழ் நிலம் என்பது நமக்கு ஏதோ ஒரு விபத்தாக வந்து நம் மனதில் நம் ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் உடனடியாக கலைத்து விட வேண்டும். 2000 ஆண்டு என்ற சொற்கொடரை நீ வாழ்க்கையிலே நீங்கள் உச்சரிக்கவே கூடாது. அது மாபெரும் தவறு. அதனுடைய காலமே வேறு. இன்னும் இது நம்முடைய பேராசிரியர் ராஜன் அவர்களுடன் நான் இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். அவர் சொல்கிறார், தமிழ்நாட்டில் 10 விழுக்காடு இடம்தான் நாம் அகழாய்வு செய்திருக்கிறோம், இன்னும் 90 விழுக்காடு இடங்களில் நாம் அகழாய்வு செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய முடிவுகள் இன்னும் மாறக்கூடும், இன்னும் முன்னோக்கி செல்லக்கூடும். சரி, இப்போதைக்கு கிடைத்திருக்கக்கூடிய முடிவை வைத்துக்கொண்டு 2000 என்ற அந்த பதத்தை நாம் மறந்து விடுவோம். இப்படியான சில கருத்துக்களை உங்களிடம் சொல்வதற்கு இந்த நேரத்தை வழங்கிய சுபாஷினி அவர்களுக்கும் அமைப்பைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.